ஹலோ கைஸ். இது வரைக்கும் புல் பேக்னா என்ன, இன்டியூஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இந்த டாபிக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அது என்ன பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு, அந்த அப் ட்ரெண்டோட ஹையை பிரேக் பண்ணிட்டு போகிறது தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இது நம்ம எஸ்எம்சியோட லெசன் 3. ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை எப்படி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிஓஎஸ், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு, இப்படியே மேலே போயிட்டே இருக்கு. இப்போ இதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக நான் மார்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணக்கூடாது. இதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக மார்க் பண்ணலாமானா பண்ணக்கூடாது. இதையும் பண்ணக்கூடாது. இது எப்போ பண்ணலாம்னா, இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ப்ரீவியஸாக போட்ட 2 வீடியோவையும் நீங்கள் பார்த்துருந்தா தான் இது உங்களுக்கு புரியும். இதை சிங்கிள் ஸ்ட்ரக்சராக இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது மார்க்கெட் அப்வர்ட் புல் பேக், அப்சைட் புல் பேக், அப்சைட் புல் பேக், அப்சைட். ரீசெண்ட் புல் பேக்கை எடுக்கிறான்னா அதுக்கு பேர் என்ன? இன்டியூஸ்மெண்ட். ஆஃப்டர் தட் இன்டியூஸ்மெண்ட் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணுறான் அப்படின்ற பட்சத்தில் அதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஒருவேளை மார்க்கெட்டில் இங்கேயே போயிட்டு இருக்குது, இந்த இடத்துல புல் பேக் நடந்துருச்சு, மறுபடியும் மேலே போயிட்டு இங்கே வர லோ இங்கே தூக்கிட்டான், அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஹை போகுது அப்படின்ற பட்சத்தில் இப்படி போகுது. ஓகேவா? இப்படி இருக்குன்னா இதை நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கணும். அதாவது லிக்விடிட்டியை கிராபோ ஸ்வீப்போ பண்ணி இருக்கணும். அப்போதான் நம்ம பண்ணுறது கரெக்டு. ஸோ இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறதுக்கு முன்னாடி புல் பேக் அதோட லோவை தூக்கி இருக்கணும். அதாவது இன்டியூஸ்மெண்ட் அந்த இடத்துல நடந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி மேலே போயிட்டே இருக்கு, புல் பேக் வச்சுட்டு இந்த புல் பேக்கோட லோவை தூக்கணுன்னே இன்டியூஸ்மெண்ட் கன்ஃபார்ம் ஆயிரும். இன்டியூஸ்மெண்ட் கன்ஃபார்ம் ஆனோடனே இந்த ஹையை தூக்குறது தான் நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். அதை தான் இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு நினச்சிக்குவாங்க. நினச்சிக்கிட்டு இங்கே வரதை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்ட்டு போட்டுருவாங்க. இதை ஓகே, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேருந்து அதோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணிடுச்சு அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க, இங்கே இப்படி செல் போடுவாங்க. இந்த இடத்துல இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும், அதில் டேப் ஆனோடனே இப்படி செல் போடுவாங்க. ஆனால் மார்க்கெட் அந்த உடச்சி மேலே போயிருக்கும். பிகாஸ் அவங்க இங்கே மார்க் பண்ணது ஸ்ட்ரக்சர் எல்லாமே தப்பு. அது தப்பானதுனால தான் இங்கே அவங்களோட ரிசல்ட்டும் தப்பாகவே வந்திருக்கும். ஸோ மார்க்கெட்டை கரெக்டாக ரீட் பண்ண கற்றுக்கணும். ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிள்ஸோட காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இங்கே வருவோம். மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டே இருக்கு, இது ஒரு புல் பேக், மறுபடியும் மேலே போகுது, இந்த லோவை தூக்கிட்டான். ஓகேவா? நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்க இருந்து மேலே போறானா, இதோட ஹைக்கு மேலே இந்த ஹை போயிடுச்சு. அதாவது ஒரு புல் பேக் வச்சுட்டு இதோட ஹைக்கு மேலே இந்த ஹை போயிடுச்சு. ஸோ அப்போ இது புல் பேக் கன்ஃபார்ம்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் மறுபடியும் கீழே இந்த புல் பேக்கோட லோவை தூக்கிட்டான். இங்கே இன்டியூஸ்மெண்ட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மறுபடியும் என்ன ஆகுது, இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் ஹை இதுதான். அண்ட் தென் அதுக்கு மேலே போயிட்டான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இதை இப்படி மார்க் பண்ணுவோம், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா?
அந்த இதை என்னன்னு மார்க் பண்ணுவோம், இன்டியூஸ்மெண்ட். ஸோ இவ்வளவுதான் விஷயம். எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்றது புரியுதா? இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஒரே ஒரு ரூல் தான் இருக்கு. அது என்ன ரூல் மட்டும் பார்த்தோம். இன் தி சென்ஸ் இவன் இங்க இருந்து மேல போனாதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அந்த மேல போகக்கூடிய கேண்டில் அக்ரெசிவா க்ளோஸ் ஆயிருக்கணும், ஆர்எல்ஸ் மேல போய் பாடி க்ளோஸ் ஆயிருக்கணும். பாடினா இங்க வந்து மொத்தமா தெரியுதுல, இதுதான் பாடி. விக் அப்படின்னா இந்த குச்சி மட்டும் ஒன்று இருக்குல்ல, அதுதான் விக். ஸோ இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கணும்னா இது வந்து இன்டியூஸ்மெண்டோட லோ, அண்ட் தென் லோ இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஹை கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா? இந்த ஹையை வந்து அவன் பிரேக் பண்ணணும். அது எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ, ஒரு வேளை இங்க போறது இப்படி பாடியை வந்து உள்ள வந்து க்ளோஸ் பண்ணிட்டான், மேல வந்து விக்கு தான் இருக்குன்னு வச்சுப்போம். மேல இப்படி விக்கு தான் இருக்குன்னா இதை வந்து நான் பாஸா கன்சிடர் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ நான் வந்து எங்க அடுத்த பாஸ் நான் வந்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒருவேளை இது வந்து பாஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சரி, இப்போ இது வந்து ஒரு பாஸ்ன்னு வச்சுக்கோமே. ஓகேங்களா? இந்த ஹைல இருந்து ஒரு பாஸ் போகுது. நல்லா பாருங்க, அந்த ஹைக்கு கீழே வந்து பாடி க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது இந்த ஹை, ஓகேவா? இந்த ஹைக்கு நேரா நான் இங்க வைக்கும்போது இங்க என்ன ஆகுது, இந்த கேண்டில் பாடி கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு, விக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப நான் இதை எப்போ பாஸா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இந்த அந்த லாஸ்ட் கேண்டில் எது, இந்த ஹை. ஓகேங்களா? அதாவது இந்த கேண்டிலோட ஹை. இது இந்த கேண்டிலுக்கு மேல எப்போ போய் பாடி க்ளோஸ் ஆகுதோ அதான். இங்க இருந்து மறுபடியும் இந்த ஹைக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டான், ஆனா பாடி மறுபடியும் கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ எப்போ அடுத்த கேண்டில் இந்த ஹைக்கு மேல போய் பாடி க்ளோஸ் ஆகுதோ அப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம். மறுபடியும் என்ன ஆகுது, விக்கா போயிட்டு இந்த ஹைல விழுந்துட்டு பாடி கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுது. அடுத்தது மறுபடியும் இந்த கேண்டிலுக்கு மேல எப்போ கேண்டில் போய் க்ளோஸ் ஆயிட்டு முடியுதோ அப்போதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம். ஆனா இங்க மறுபடியும் விக்காவே இருக்கு. இப்போ இந்த கேண்டில்ல நோட் பண்ணுங்க, பாடி மேல போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்த நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு மார்க் பண்ணுவோம். எதோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இதோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த ஹையோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே தான் நடந்திருக்கு. ஸோ இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வி கோயிங் ஃபார் அ டவுன் ட்ரெண்டுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே வருவோம், மார்க்கெட் டவுன் சைட் புஷ் ஆகுது, புல் பேக் வச்சுக்கிட்டே வருது, புல் பேக்லேயே தான் இருக்கு மார்க்கெட், ஸ்டில் புல் பேக். ஸோ இந்த ஹையை தூக்கிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ். இப்போ இந்த ஹையை மார்க்கெட் தூக்கிருக்கு. ஜூம் பண்ணிடுவோம் இந்த பொசிஷனை மட்டும். ஸோ அப்போ இதுக்கு பேர் என்ன, இன்டியூஸ்மெண்ட். மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருச்சு. அதாவது இதுதான் புல் பேக்கு, இந்த புல் பேக்கை இங்கே வந்து இவன் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டான். அதாவது லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டான். நமக்கு லிக்விடிட்டி கிராப் பண்ணாலும் சரி, ஸ்வீப் பண்ணாலும் சரி, புல் பேக் அதை வந்து எடுத்துட்டான். அப்போ இன்டியூஸ்மெண்ட் இங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ள லோ எது, இதுதான் லோவஸ்ட் லோ. ஓகேங்களா? அப்போ இந்த லோவை கீழே பிரேக் பண்ணிட்டோன்னா இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த லோவுக்கு நேராக ஒரு கோடு போடுவோம். ஓகேங்களா? ஜூம் பண்ணிடுவோமா, ஜூம் பண்ணிடுவோம். இந்த லோவுக்கு நேராக வந்து வச்சிருவோம், வச்சாச்சு. ஆனால் இங்கே பாருங்க, கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகல. இந்த லோ, ஓகேவா, இந்த லோக்கு நேராக எடுத்துட்டு வரேன். இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த கேண்டில், ப்ளூ கலர் கேண்டில், அதோட பாடி எங்க உள்ள போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் விக்கு வந்திருக்கு. அப்போ நான் எப்படி கன்சிடர் பண்ணோம், இந்த விக்கை எப்போ வந்து அடுத்த கேண்டில் வந்து பாடி க்ளோஸ் பண்ணுதோ, அதாவது இந்த விக்கை கீழே கட் பண்ணி பாடி வந்து க்ளோஸ் ஆகும். எனக்கு நெக்ஸ்ட் கேண்டிலே வந்துருச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து சும்மா இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அவ்வளோதான், இவ்வளோதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஒருவேளை தெரியலையா, அப்படியே அங்கேருந்து இழுத்து விட்டுக்கோங்க இந்த லோ வர. ஸோ இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. இவ்வளோதான் விஷயம். இப்படி தான் மார்க் பண்ணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அந்த கூடிய சீக்கிரம் இலியாட் வேவை பற்றி சொல்லித்தர போகிறேன்.
ஸ்டே டியூன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கற்றுக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை கைஸ். See you in another video.